இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார், இயேசு எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார், எந்த நோய்கள் யாவையுமே இன்ப இயேசு சுமந்து தீர்த்தார், எந்த நோய்கள் யாவையுமே இன்ப இயேசு சுமந்து தீர்த்தார். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. வார்த்தைகள் எந்த மருந்து, அவர் காயங்கள் எந்த ஔஷதம், அவர் வார்த்தைகள் எந்த மருந்து, காயங்கள் எந்த ஔஷதம், இயேசு ரத்தம் பிசி தைலமே என்னை நித்தம் சுகமாக்குமே, இயேசு ரத்தம் பிசி தைலமே என்னை நித்தம் சுகமாக்குமே. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. பலவீனம் நீக்குகிறார், பலவானாய் மாற்றுகிறார், என்னை பலவீனம் நீக்குகிறார், என்னை பலவானாய் மாற்றுகிறார், கழுகுக்கு சமமாக பல வயதாக மாற்றுகிறார், கழுகுக்கு சமமாக பல வயதாக மாற்றுகிறார். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. அப்பத்தையும் தண்ணீரையும் இயேசு அனுதினம் ஆசீர்வதிப்பார், என்
என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார், இயேசு எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார், எந்த நோய்கள் யாவையுமே இன்ப இயேசு சுமந்து தீர்த்தார், எந்த நோய்கள் யாவையுமே இன்ப இயேசு சுமந்து தீர்த்தார், இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. வார்த்தைகள் எந்த மருந்து, அவர் காயங்கள் எந்த ஔஷதம், ஔஷதம் அவர் வார்த்தைகள் எந்த மருந்து, வார்த்தைகள் எந்த மருந்து, காயங்கள் எந்த ஔஷதம், இயேசு ரத்தம் பிஸ்னி தைலமே என்னை நித்தம் சுகமாக்குமே, இயேசு ரத்தம் பிஸ்னி தைலமே என்னை நித்தம் சுகமாக்குமே, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. பலவீனம் நீக்குகிறார், பலவானாய் மாற்றுகிறார், என் பலவீனம் நீக்குகிறார், என்னை பலவானாய் மாற்றுகிறார், கழுகுக்கு சமமாக பல வயதாக மாற்றுகிறார், கழுகுக்கு சமமாக பல வயதாக மாற்றுகிறார், இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என் அப்பத்தையும் தண்ணீரையும், அப்பத்தையும் தண்ணீரையும் ஓ அனுதினம் என் தேவன் ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதித்து விட்டார். எல்லாரும் விசுவாசமாய் தண்ணீரையும் அனுதினம் ஆசீர்வதிப்பார், வியாதிகளை விலக்கிடுவார், வாழ்நாளை பூரணமாக்குவார், வியாதிகளை விலக்கிடுவார், வாழ்நாளை பூரணமாக்குவார், வியாதிகளை விலக்கிடுவார், வியாதிகளை விலக்கிடுவார்,
ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. நம் வாழ்கிற நாட்களெல்லாம், நாம் இருக்கிற நாட்களெல்லாம் நம் ராஜா தான் நமக்கு பரிகாரி. என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. எல்லாரும் கர்த்தரை உயர்த்துவோம். அவர் ஒருவர் தான். ஹல்லேலூயா. நம் ராஜாதி ராஜா. இந்த உலகத்திலே தாய் தகப்பன் செய்ய முடியாத காரியங்களை நம்ம உற்றார் உறவினர்கள், நாம் நேசித்தவர்கள் செய்ய முடியாத காரியங்களை நம் ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து ஒருவரே, என் ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து ஒருவரே செய்து முடித்திருக்கிறார். அவர் ஒருவர் மாத்திரம் நமக்காய் அளிக்கப்படாவிட்டார், பிதாவின் திட்டத்தை நிறைவேறாவிட்டால் நம் நாட்கள் வீணாய் போயிருக்கும். நம் பாவத்திலும் சாபத்திலும் அந்தகார இருட்டின் அதிகாரத்திலும் நாம் வாழ்ந்திருப்போம். கர்த்தர் எல்லாவற்றையும் என் ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஜெயம் எடுத்த தேவன். நேசரேவும் திருப்பாதம் அமர்வேன் ஆண்டவர். அந்த பாதம் தான் நமக்கு நிம்மதி. நம் நேசுவின் பாதம் தான். அந்த நேசரின் பாதம் எப்போதும் நமக்கு நிம்மதி கொடுக்கிறோம், சமாதானத்தின் வெற்றியும் ஜெயத்தையும் கொடுக்கத்தக்கதாய். ஓ, அவர் ஒருவரே நமக்கு மேலானவர். எஸ் லார்ட். நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே.
பாக்கியம் பாக்கியம் பாக்கியமே பரிசுத்த ரத்தம் எனக்காக அள்ளோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை கரங்களை உயர்த்தி சொல்லும் பரிசுத்தரே பரிசுத்தரே எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் வானத்துக்கும் பூமிக்கும் எல்லா சிங்காசனத்துக்கும் இயேசு ஒருவர் உரியவராய் இருக்கும் பொழுது நாம் பாத்திரனே அல்ல, நாம் தகுதியற்றவர்கள். நம்மை நேசிக்க இந்த உலகத்திலே வந்த தேவ ஆட்டுக்குட்டி பரிசுத்தரே Jesus, yes Lord, ஆராதனை ஆராதனை எத்தனை இன்னல்கள் எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எல்லா வாழ்வு பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரை பார்த்து சொல்லுங்க. வாழும் பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் கர்த்தரை பார்த்து உம்மை பிரியேனையா உம் சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயம் ஏசப்பா சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை சர்வ வல்லமையுள்ளவர் தகுதியற்ற நம்மை நேசிக்க இந்த உலகத்திலே வந்த தேவ ஆட்டுக்குட்டி நீர் மிகவும் பெரிய தேவன் ஆண்டவர். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவர், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவர், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் எண்ணத்தை கொடுப்போம் ஆண்டவரே, நாங்கள் பெற்ற பெரிய பாக்கியத்தை அதற்கு ஈடு இணையான நாங்கள் எண்ணத்தை கொடுப்போம் ராஜா. எவ்வளோ பெரிய தேவன் ஆண்டவரே, வானத்துக்கும் பூமிக்கும் சர்வத்துக்கும் அதிகாரி நீதிபரர் நியாயாதிபதி ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. ஓ மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் மீது அன்பு கூர்ந்து பலியான சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க எனக்காய் அடிகள் பட்ட ஆட்டுக்குட்டியாய் இருக்கிறபடியால் எஸ் ஜீசஸ் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே.
உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எஸ் லார்ட். என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க
மகிமையும் அவர்தான் வல்லமை, அவர்தான் மகிமை, அவர்தான் துதி, அவர்தான் எல்லாமே. தகப்பனே உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீ நாங்கள் பிறக்கும் நாள் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீ பிறக்கும் நாள் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே. எஸ் லார்ட் அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே. ஓ அனுதினமும் உமக்கே ஆராதனை. எஸ் லார்ட் ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. எஸ் லார்ட் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. தாய் போல தேற்றுகிறவர், ஒரு தந்தை போல நடத்துகிறவர், இதுவரை நடத்தினவர் ராஜாதி ராஜா. அவர் சர்வ வல்லமையுள்ளவராய் இருக்கிறபடியா உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மேன்மைப்படுத்துகிறோம் இயேசுப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எத்தனை பலவீனத்தில் எத்தனை சோறுகள் வந்தாலும் அவர் நமக்காய் எல்லாவற்றையும் சிலுவிலே ஜெயம் எடுத்த தேவன், நமக்காய் சிலுவிலே ஜெயம் எடுத்த தேவன், நமக்குள் இருக்கிற மிகவும் பெரிய தேவன். உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லோரும் தேவனை மாத்திரம் மகிமைப்படுத்தும். தாய் போல தேற்றி ஒரு தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி ஒரு தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே என் இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே என் இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மழை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மழை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்
ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீர். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீர். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே. என் ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. என் ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல பாசம், ஒரு தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா. தாய் போல பாசம், ஒரு தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே. என் ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. என் ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. என் ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. என் ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. சிறுமைப்பட்டவரே, எங்களை ஐஸ்வர்யமாய் மாற்ற நீ ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை இழந்தீரே. எஸ், உமக்கே கனம், உமக்கே மகிமை, ஒருவருக்கே இயேசுப்பா. எஸ் ஜீசஸ், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் உமக்கே மகிமை ஆண்டவரே, ஒருவருக்கே. எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் ஜீசஸ், 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 Jesus, yes, 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 Lord, yes, Lord. உம்மை உயர்த்துகிறோம். Yes, Master, yes, Lord, yes, Lord. Hallelujah.
எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். கரங்களை உயர்த்தி மகிமையே, மகிமையாய் இறங்குகிறவரே, வல்லமையுடையவரே, காற்றையும் கடலையும் அதட்டின வல்லமையே, மரித்த லாசரை உயிர் பெற செய்தவரே, உம்முடைய வல்லமைக்கு முன்பாய் எந்த வல்லமை நிற்க முடியாத ஆண்டவரே, மகா பெரிய வல்லமை, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர். Yes Jesus, yes Lord, hallelujah, எல்லா துதி கன மகிமை புகழ் எங்கள் தகப்பனாகிய ராஜாதி ராஜா, எங்கள் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே துதி கன மகிமை புகழ் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆமென், ஆமென். பேசுகிற ஒவ்வொரு வசனங்களும் உடைய ஜனங்கள் உள்ளத்தில் போய் சேர பரிசுத்த ஆவியானவரே உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த விதமான மாமிசமான கிரியை இங்கே நடக்காதபடி ஆண்டவரே ஆவியானவரே நீ இடைப்பட முடியாது. ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய நாமத்தை மட்டும் உயர்த்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நமக்கு லைட் அதிகமாக இருக்குது, அதனால் நாம் சில படங்கள்லாம் போட முடியல, அதனால தான் தொடர்ச்சி போடும். இந்த காலையில் நாம் பார்க்க போகிற தலைப்பு புனிதர் இறந்தார். அதனால தான் இது புனித வெளி என்று இதுக்கு பெயர் வந்தது. ஒருத்தர் இறந்த பிறகு நல்லது என்று சொன்ன ஒரே ஒரு நபர் தான் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து. ஒருத்தர் இறந்த பிறகு அவர் நல்லவர், குட் என்று சொன்னாங்க. அவர் இறந்தது நல்லது, அதனால தான் குட் ஃப்ரைடே என்று ஆரம்பித்தது. இயேசு கிறிஸ்துடைய சிலுவை பாடுகளுடைய மரணத்தை பற்றி மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 சுவிசேஷ புத்தகத்தில் அவரை குறித்து நாம் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தை குறித்து 4 காஸ்பல் புத்தகத்தில் கூட அதை நாம் பார்க்கலாம். இயேசு சிலுவையிலே கடைசியாக 7 முறை பேசினார். 7 வார்த்தைகள், அது 7 முறை, 7 வேர்ட்ஸ் அல்ல, வெறும் வார்த்தை மட்டும் இல்லை, 7 முறை அவர் சிலுவையில் அவர் பேசினார். இயேசு சிலுவையிலே அறையும் போது 7 முறை அவர் பேசினார். அவர் இறக்கும்போது பேசின அந்த வார்த்தைகள் தான் மிக மிக முக்கியமான வார்த்தையாய் புதிய ஏற்பாட்டில் நாம் அதை பார்க்குறோம். மரிக்கும் முன்னே உலகத்தில் எத்தனையோ பேர் மரிச்சிருக்கிறாங்க, புகழ்பெற்றவங்க, தலைவர்கள். இப்படி மரிக்கும் போது அவங்களாம் சில இதெல்லாம் நான் பார்த்துட்டு வரும்போது ஒரு 4-5 பேரை மட்டும் உங்களுக்கு சொல்ல. உலகில் மரிக்கும் முன்னே உலகத்தில் மிக சிறந்தவர்கள் கடைசியாக பேசின ஒரு சில வார்த்தைகள். அமெரிக்க பாடகர் மற்றும் நடிகர் ஃப்ராங்க் சினட்ரா, அமெரிக்கா பாடகரும் ஃப்ராங்க் சினட்ராவும் அவர் இறக்கும் முன்னே கடைசியாக பேசின வார்த்தை போடுங்க, அதை ஐ ஆம் லூசிங் சொன்னார். நான் அதை இழக்கிறேன் என்று அமெரிக்கா மிக சிறந்த பாடகரும் மிகச்சிறந்த நடிகரும், டைப் பண்ணீங்களா, அவர் பேசின அந்த வார்த்தை நான் அதை இழக்கிறேன். இங்கிலாந்துடைய இராணுவ தளபதியும் பிரைம் மினிஸ்டர் அந்த வின்ஸ்டன் சர்ச்சில் அவர் இறக்கும்போது கடைசியாக பேசின வார்த்தை ஐ ஆம் போர்ட் வித் இட், எனக்கு இதெல்லாம் சலித்து விட்டது என்று அவர் கடைசியாக பேசின வார்த்தை. தாமஸ் ஆல்வா எடிசன் எலக்ட்ரிக் பல்ப், கேமரா, டெலிஃபோனை கண்டுபிடித்து அவர் சொன்னார் இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல் அதர் தேன், அந்த இடம் மிக அழகாக இருக்கிறது என்று அவர் கடைசியாக மரிக்கும் முன்னே சொன்னார். ஆப்பிள் ஃபோனுடைய ஸ்தாபகர் ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர் இருக்கும்போது பேசின கடைசி வார்த்தை ஐ ரீச் த பினக்கிள் ஆஃப் சக்ஸஸ் இன் மை பிஸ்னஸ் வேர்ல்ட், ஹவெவர் aside from my work I have little joy, நான் வெற்றியின் சிகரத்தை அடைந்து விட்டேன், இருப்பினும் எனக்கு சிறிதளவு மகிழ்ச்சி தான் இருக்கிறது. ஆப்பிள் ஃபோனுடைய ஸ்தாபகர் ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்கிறார், எண்ண முடியாத போனோம். அவர் சொன்ன கடைசி வார்த்தை
வெற்றியுடைய உயரத்துக்கு நான் போயிட்டேன். ஆள் கூட இருப்புன்னு எனக்கு சிறிதளவு தான் எனக்கு மகிழ்ச்சி காணப்பட்டது. அதனால் வாழ்க்கையிலே நான் பார்க்கும்போது ஆண்டவராக இருக்கிற இயேசு நமக்காக அவர் மரிக்கும் முன்னே பேசின அந்த வார்த்தை தான் மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை. இந்த வசனத்துக்கு போவதுக்கு முன்னதாக முதல்ல கொஞ்சம் முன்னுரை நாம் பார்க்கலாம். இயேசுவின் விசாரணை, எப்படிலாம் இயேசு விசாரணை பண்ணாங்க என்பதை நாம் பார்க்கலாம். இயேசுடைய விசாரணை நாம் பார்க்கும்போது அவரை மாலையில் அவர் கெத்செமனே தோட்டத்துக்கு போய் ஜெபம் பண்ண போகிறார். என்ன பாருங்கள், நீங்கள் இதில் பார்க்க முடியாது, போதுமான வெளிச்சம் நமக்கு இல்லை. அவர் மாலையில் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ண போகிறார். ஜெபம் பண்ண போகும்போது அப்போ தான் ஒரு இராணுவ கூட்டத்தோடு கூட யூதாஸ் அங்கே வருகிறார். அப்போது இரவு தொடங்குறது. அப்போது இரவிலே கெத்செமனே தோட்டத்தில் யூதாஸ் காட்டி கொடுக்குறான். இயேசு அங்கு பிடிக்கப்படுகிறார். அதிகாலை 4லிருந்து 6 மணி வரைக்கும், அதிகாலை 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் காய்பாஸ் அனனியாஸ் அவங்க இடத்துல விசாரணை 2 மணி நேரம் விசாரணை செய்கிறாங்க. அதிகாலை 4லேருந்து 2, அதிகாலை 6லேருந்து 8 மணி வரைக்கும் பிளாத்துக்கு முன்னே கொண்டு போகிறாங்க. அங்கே ரோமாவில் இருக்கிற கவர்னர் பிளாத்து விடத்துல விசாரணை காலை 6லேருந்து 8 மணி வரைக்கும். இந்த மேலே இருக்கிற லைட்டு கொஞ்சம் ப்ளீஸ் ஆஃப் பண்ணிடுறீங்களா, அந்த பெரிய லைட், தேங்க்ஸ். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் அவர் சிலுவை சுமந்து போகிறார். 1 கிலோமீட்டர் சிலுவை சுமந்து போகிறார். 39 முறை அவர் சவுக்கில் அடிக்கிறாங்க. 39 முறை அவர் சவுக்கில் அடிக்கிறாங்க. ஏன் 39 முறை அடிக்கணும்? ஏன் 40 அடிக்கக்கூடாது? உபாகமம் 25:3 சொல்லுகிறது. உபாகமம் 25, அவனை 40 அடி வரைக்கும் அடிக்கலாம். அவனை அதிலும் அதிகமாக அடிக்கிறதுனாலே உன் சகோதரன் உன் கண்களுக்கு முன்னதாக நீசனாக தோன்றுவான். அதனாலே அவன் அதிகமாக அடிக்க வேண்டாம். ஏன் அவர் 39 முறை அடித்தாங்க? 40 முறை அடிக்க மாட்டாங்க. 40 முறைக்கு மேல் அடிப்போமானால் அது அவங்களுக்கு சாபமாய் வந்து முடியும் என்று பழைய ஏற்பாட்டு சட்டம் சொல்லுகிறது. அதனால் பழைய ஏற்பாட்டு சட்டத்தின்படியாக இயேசுவை 39 முறை சவுக்கில் அடித்தாங்க. அவர் அடித்த அந்த சவுக்கு சொல்கிறாங்க, சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்கிறாங்க, ஆராய்ச்சி ஸ்காலர் சொல்கிறாங்க, அது தோலினால் செய்யப்பட்டுள்ள ஒரு பெரிய ஒரு சவுக்கு, ஒரு 4 அடி 6 அடி இருக்கிற ஒரு சவுக்கு. அந்த வெறும் சவுக்கில், அந்த சவுக்கில் அரடிக்கு ஒரு 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 இடத்துல ஆட்டின் கூர்மையான எலும்புகளை கட்டியிருந்தாங்க. பிறகு இரும்பில் இருக்கிற உலோகங்கள், இரும்பில் இருக்கிற உலோகங்களை அதில் கட்டியிருந்தாங்க. குக்கி போல காணப்பட்டது. அந்த 33 அடி அடிக்கும் போது என்ன சொல்கிறாங்க பைபிள் ஸ்காலர், அவர் முதுகு முழுதுமாக கோடு போட்டது பொழுது உள்ளிருக்கிற விலாவு எலும்பு தெரிந்ததாக ஆராய்ச்சி சொல்லுகிறது. 33 அடி அடித்த பிறகு அடித்தடித்த தோலெல்லாம் உரிந்து அவர் விலாவின் எலும்பு தெரிந்ததாக பைபிள் ஸ்காலர் எழுதுவதை நாம் பார்க்குறோம். தலையில் ஒரு கிரீடம், சாதாரண கிரீடம் அல்ல, முள் கிரீடம். ஒரு விசேஷமான ஒரு முள் செடி இருக்கிற ஒரு இடம். அந்த முள் இருக்கிற அந்த இடம் தான். அந்த முள்ளானது குறைந்தது ஒரு 6 இன்ச்சு அகலமுள்ள ஒரு முள். அந்த முள் கிரீடத்தை நாம் தலையில் வைப்போமானால் அதை வைத்த உடனே அந்த கனத்தில் அந்த முள்ளானது தானாக தலைக்குள்ளே அழுத்த ஆரம்பிக்கும். அப்படி அந்த முள் கிரீடம் அவர் தலைக்குள்ளே அழுத்துறபடினாலே தலையிலிருந்து வந்த அந்த இரத்தமானது அவர் இவர்தானா என்று கண்டுபிடிக்க முடியாத அடையாளம் தெரியாமல் அவர் சிலுவிலே அவர் மாறி போனார். இதை குறித்து 1ஆம் நூற்றாண்டிலே பைபிள் ஸ்காலர்லாம் அதை குறித்து எழுதுகிறாங்க. சிலுவையிலே 6 மணி நேரம் தங்கினார். சிலுவையிலே 7 முறை அவர் பேசினார். 6 மணி நேரம் தொங்குறார். அந்த 6 மணி நேரத்திலே அவர் 7 முறை அவர் பேசினார். அந்த 7 முறை பேசினது தான் நாம் சிலுவையிலே பேசின 7 வார்த்தைகள். 7 வார்த்தைகளில் அவர் 7 முறை அவர் சிலுவையிலே அவர் பேசினார் என்று வேதம் கூறுது. இது குறித்து அந்த காலையிலே நான் பார்க்க போகிறோம். நமக்கு திருவிருந்து இருக்கிறது. அதனால் நேரத்தோடு கூட நாம் இந்த செய்தியை முடித்து, திருவிருந்தை நாம் நேரத்தோடு கூட நாம் முடித்து, இந்த குட் ஃப்ரைடே ஆராதனையை நாம் சிறப்பாக நாம் அதை படிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க. ஆண்டவருடைய பாடுகள் யோசிச்சு பாருங்க. 39 அடி அடிக்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு முள் குத்தினாலே நம்மாலே தாங்க முடியல. 39 அடியில் அடித்த அடியில் அவருடைய முகமெல்லாம் மாறினது. முதுகெல்லாம் வரிவடியாக வரி குதிரை போல காணப்பட்டது. முதுகுக்குள்ளே இருக்கிற எலும்பு காணப்பட்டதாக அங்கு 1ஆம் நூற்றாண்டு சரித்திரம் சொல்லுகிறது. யாருக்காக? நமக்காக, உனக்காக, எனக்காக.
உலகத்திலே எல்லாரும் தெய்வத்தை தேடி போவாங்க. ஆனால் இந்த தெய்வம் தான் நமக்காக வந்து அடிகளை வாங்கினது. எத்தனையோ கஷ்டப்பட்டு காடு மலைலாம் ஏறி தெய்வத்தை எதிர்ப்படுறாங்க. ஆனால் இந்த தெய்வம் நமக்காக வந்து அடி வாங்கினதாக வேதம் கூறுது. அதை குறித்து தான் இப்போது லூக்கா எழுதுகிறார். லூக்கா 23ஆம் அதிகாரம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 32லேருந்து கூடமானவர் எத்தனை வசனத்தை முடிக்கலாமோ அத்தனை வசனத்தை நாம் முடிக்க போகிறோம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 32. குற்றவாளிகளாக வேறு 2 பேர் அவரோடு கூட கொலை செய்யப்படுவதற்காக கொண்டு போகப்பட்டார்கள். அங்கு சிலுவை மரணத்தில் பார்க்குறோம், அங்கு 3 சிலுவை இருக்கிறது. ஒரு சிலுவை இல்லை, 3 கிராஸ். அந்த 3 சிலுவையில் பார்க்குறோம், குற்றமற்றவர் பக்கத்தில் 2 குற்றவாளிகள். நடுவில் இவர் குற்றமற்றவராக இருக்கிறார். வலது பக்கத்திலே ஒரு குற்றவாளி, இடது பக்கத்திலே ஒரு குற்றவாளி இருப்பதை பார்க்குறோம். இயேசுவை அவமானப்படுத்த 2 குற்றவாளிகளை அவர் பக்கத்தில் சிலுவையில் அறைந்தாங்க, அடித்தாங்க, காயப்படுத்தினாங்க, மூழ்பிடி சூத்தினாங்க. அதுவோடு விட்டு விடலாம். இயேசுவை அவமானப்படுத்தும்படியாக அவர் பக்கத்தில் வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் 2 குற்றவாளிகளை என்ன செய்தாங்க, அவங்க அந்த சிலுவையை அறிந்ததாக வேதம் கூறுகிறது. இதை குறித்து லூக்கா எழுதுகிறார். லூக்கா சொல்கிறார், கபாலஸ்தலம் என்னும் சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் சேர்ந்தபொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் அப்படி இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் சிலுவையை அறைந்தார்கள். அங்கு கூட அவரை குற்றவாளி என்று யாரும் சொல்லலை. வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளி, இடது பக்கத்திலே ஒரு குற்றவாளி, 2 குற்றவாளி பக்கத்தில் என்ன பார்க்குறோம், அந்த கபால மலையிலே 3 சிலுவை, 3 சிலுவையிலே நடுவிலே ஒருத்தர் நிரபராதி, 2 பேர் அங்கே என்ன பார்க்குறோம், குற்றவாளி என்பதை நாம் பார்க்குறோம். ஆமென், அல்லேலூயா. அதனால்தான் வட இந்தியாவில் என்ன சொல்கிறாங்க, கபாலீஸ்வரர். கபாலீஸ்வரர் என்றால் கபாலம் என்றால் மலை, ஈஸ்வரன் என்றால் ஆண்டவர். வட இந்தியாவில் போனால் அவர் ஈஸ்வரன் சொல்லுவாங்க. ஈஸ்வரன் என்றால் ஆண்டவர். கபாலீஸ்வரர் என்றால் கபாலமாக இருக்கிற இந்த மலையிலே நமக்கு தோன்றின ஆண்டவர். ஆமென். அதனால தான் மயிலாப்பூரில் கூட ஒரு கோயில் பேர் கபாலீஸ்வரர் சொல்கிறாங்க. ஏன் சொன்னால் மயிலாப்பூர் அங்கே சென்ட் தாமஸ் வரும்போது அந்த இடமானது அந்த கோயிலுக்காக இலவசமாக கொடுக்கப்பட்ட இடம். இப்படி அந்த கபால மலையில் நினைச்சாங்க அவர் சிலுவையை அறிந்ததாக வேதம் கூறுது. இயேசுவை சிலுவையில் அறியும் போது ஒரு சில சீடர்கள், சில பெண்கள் அங்கே இருந்ததாக வேதம் கூறுது. இயேசுவோடு கூட திரளான ஜனங்கள் வந்தாங்க. பிறகு 72 பேர் இருந்தாங்க, பிறகு 12 பேர் இருந்தாங்க, கூட 3 பேர் இருந்தாங்க. இங்கே அவர் சிலுவையில் அறியும் போது வேதம் சொல்லுகிறது, அவரோடு கூட சில ஆண்கள் இருந்தாங்க, சில பெண்கள் இருந்தாங்க, சில பொதுமக்கள் அங்கே காணப்பட்டார் என்று வேதம் கூறு. அவரோடு கூட நடந்து வந்தவங்க, அவர் மூலமாக நன்மை பெற்றவங்க, அவர் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்ட அநேகம் செய்தாங்க. அவரை சிலுவிலே மறிக்கும் போது அங்கே இல்லை நமக்கு வேதம் நமக்கு தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. இப்போது அந்த இடத்துல அவர் சிலுவிலே அறியும் போது அவர் பேசின 7 வார்த்தையில் ஒரு 3 வார்த்தை தான் இங்கே நாம் இந்த கடைசியில் பார்க்க போகிறோம். 3 வார்த்தை தான் லூக்கா நமக்கு எழுதுகிறார். அந்த 3 வார்த்தையில் நாம் பார்க்கும்போது 34 அப்போது இயேசு, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார் என்றார். அவருடைய வஸ்திரத்தை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டு கொண்டார்கள். என்ன சொல்கிறா அந்த நேரத்தில் கூட பாருங்க, பிதாவே இவர்களை மன்னியும் என்றார். இந்த உலகத்தில் மன்னிப்பை கற்றுக் கொடுத்த ஒரே ஒருத்தர் ஆண்டவராக இயேசு. ஆமென். பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம் என்று பல மார்க்கம் சொல்லுங்க. ஆனால் இயேசுவர் தான் மன்னிக்க கற்றுக் கொடுத்த தெய்வம். ஆமென், அல்லேலூயா. அதான் கிறிஸ்துவராக இருக்கிற நமக்கு இருக்க வேண்டிய முதல் குணம் என்ன, கூடுமானவரை நாம் மன்னிக்கிறோம். மன்னிப்பது அவர்களுக்கு நன்மை அல்ல, மன்னிப்பது நமக்கு நன்மை. நாம் ஒருவரை மன்னிக்கும் போது அது அவர்களுக்கு நன்மையோ தீமையோ அது முக்கியமல்ல. நாம் ஒருவரை மன்னிக்கும் போது அது முதலாவது நமக்கு நன்மையாக இருக்கிறது. இங்கு சொல்கிறார், என்ன செய்கிறார், பிதாவை பார்த்து, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிற என்று அவர் பிதாவை பார்த்து சொல்கிறார். சிலுவையை அறிந்தவங்க அவர் யாருன்றது, இவர்தான் ரட்சகர், இவர்தான் மேசியா, இவர்தான் கர்த்தர் என்று என்ன செய்கிறாங்க, அறியாமல் அவரை சிலுவையை அறிந்ததாக நமக்கு வேதம் நமக்கு கூறுகிறது. அல்லேலூயா, ஆமென். நம்ம சொல்லுவோமா? அதனால விசுவாசிகளாக இருக்கிற நமக்கு முதல்ல இருக்க வேண்டிய சுபாவம் என்ன, மன்னிக்கிற சுபாவம் நமக்கு இருக்க வேண்டும். ஆமென். சொல்லுங்க பக்கத்தில், மன்னிக்கிற சுபாவம் சொல்லுங்க. ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, மன்னிக்கிற சுபாவம் நமக்கு இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. அது இருக்கிறதோ உங்களுக்கு தெரியல. ஆமென், அல்லேலூயா. அவங்க ஒரு தட்டு தட்டுனா நீங்கள் 2 தட்டு தட்டுவீங்க.
அவங்க ஒரு வார்த்தை சொன்னால் அவங்க தூங்க விடாமல் பேசுவீங்க. ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானத்தோம், சர்ச்சைக்கு யோசிச்சு பாருங்க. மன்னிக்கிற சுபாவத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அந்த மன்னிக்கிற சுபாவம் உங்களுக்கு இருக்குமானால் ஆண்டதில் வெற்றிக்கான பாதையிலே நாம் ஈஸியான போகலாம். ஆமென். ஒருத்தர் நமக்கு விரோதமாக நம்மை குற்றப்படுத்தி, நம்மை குறைப்படுத்தி, நம்மை அவமானப்படுத்தி, நம்முடைய உள்ளத்தை நோக்கும்படியாக பேசும்போது அதையெல்லாம் நினைத்து நான் அதே வார்த்தையினால் ரீசைக்கிள் பண்ணுவதை காட்டிலும், ஆண்டவரே சொன்னதை ஆண்டவரே நான் அவர்களை மன்னிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நாம் கடந்து போகிற வழியிலே கடந்து போவோமானால் அப்போ தான் வெற்றிக்கான பாதையிலே போகலாம் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. அல்லேலூயா. ஆமென். இப்போது அங்கே சிலுவை காட்சியை நாம் பார்க்குறோம். இந்த கமால மலையிலே 35 ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து அதுக்கு முன்னே பார்க்கணும் செய்கிறாங்க. அவர் வஸ்திரத்தை நினைக்கிறாங்க. இப்போது சீட்டு போட்டு குலுக்கினார்கள். அவருடைய வஸ்திரத்தை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டு ஜனங்கள் மற்றவர்கள் உங்களை பார்த்து இப்படி இகழ்ந்தீர்கள் பேசும்போது ஆண்டவராக இருக்கிற இயேசுவை சுமந்து போகிற மகனாய் மகளாய் இருப்பீரானால் அப்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே வெற்றிக்கான பாதையிலே நீங்கள் அங்கே போகலாம். அல்லேலூயா. ஆமென். ஆமாம் சொல்லலாமா? அல்லேலூயா. இப்போது அதில் திருடனில் ஒருத்தர் நல்ல திருடன். ஆமென் சொல்லுங்கள். திருடனில் ஒருத்தர் நல்ல திருடன். ஆமென். நம்மளும் திருடு தான். இந்த திருடனில் நாம் நல்ல திருடராக இருக்கும். ஆமென். வெளியில் இருக்கிறவங்களாம் திருடுங்க. நாம் யார்? நாம் நல்ல திருடன். நாம் யார்? இப்போ நல்ல திருடன் தான். நாம் நல்லவர் அல்ல, ஆண்டவர் நம்ம நல்லவராய் மாற்றியிருக்கிறார். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. நாம் நல்லவர்னு நினைக்கவே கூடாது. நாம் நல்லவங்க, நல்லவர், நான் நீதிமான், பரிசுத்தம், அப்படி இல்லை. ஆண்டவர் நம்ம நல்லவராய் மாற்றியிருக்கிறார். ஆண்டவர் நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். கர்த்தர் பரிசுத்தமானை மாற்றிருக்கு. அவ்வளோதான். நாம் மற்றபடி டோட்டலாக முற்றிலும் முழுதுமாக ஆண்டவர் நம்மை கடைசி வரைக்கும் நம்ம நீதிமானை நம்மை மாற்றவில்லை. ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட நடக்கிற மகனாய் மகளாக இருந்தால்தான் அந்த நீதிமானாக இருக்க முடியும். ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட நடக்கிற மகனாய் மகளாக இருந்தால்தான் நம்ம பரிசுத்தமாக இருக்கும். பரிசுத்தமாக இருந்தால்தான், உண்மையாக இருந்தால்தான் என்ன செய்ய முடியும்? நாம் அவரோடு கூட கடைசியாக நடக்க முடியும். கடைசி வரைக்கும் நாம் நடக்க வேண்டுமானால் நாம் நீதிமானாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. அதில் ஒருத்தர் என்ன சொல்கிறான்? 40ஆம் வசனம். மற்றவன் அவனை நோக்கி, ஒரு திருடன் இன்னொரு திருடன் நோக்கி சொல்கிறான், நீ இந்த ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டதாக இருந்தும் தேவனுக்கு பயப்படாமல் இருப்பதில்லையான்னு கேட்குறான். ஒரு குற்றவாளி, ஒரு திருடன் இன்னொரு கல்லனை பார்த்து சொல்கிறான், நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டும் இந்த தண்டனை உனக்கு கிடைத்தும், இந்த தண்டனை உனக்கு கிடைத்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா என்று அந்த திருடன் நினைச்சுதான் அந்த குற்றவாளியை பார்த்து கேட்குறான். இப்போது 2 பேரும் இயேசு பக்கத்தில் இருக்கிறாங்க. வலது பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறான், இடது பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறான். ஒருத்தன் அவரை தூஷிக்கிறான், ஒருத்தன் அவரை புரிந்து கொண்டிருக்கிறான். ஆமென். ஆமாம் சொல்லலாமா? இந்த 2 பேரும் அவரோடு கூட அதை தான் அவர் சொல்கிறான். அந்த திருடன் இன்னொரு திருடனமா சொல்ல காரியம், நாமும் நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் இவரோ தகாத காரியம் ஒன்றும் அவர் செய்யவில்லை என்று அந்த திருடனை பார்த்து ஒருத்தன் கடிந்து கொண்டதாக வேதம் நமக்கு கூறுகிறது. அல்லேலூயா. ஆமென். அதனால் யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் நம்மை கிருபையாய் மன்னித்து ஆண்டவர் நம்மை தயவாய் நம்மை நடத்துகிறார். ஆமென். நாம் பார்க்கிற காரியம், நாம் கேட்கிற காரியம், நாம் பேசுகிற காரியம், நாம் சிந்திக்கிற காரியம், இதெல்லாம் தேவனுக்கு பிடிக்காத காரியமாக இருக்கிறபடினால் இதெல்லாம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்கு முன்பதாக சொல்லி தேவன் நம்மை தண்டிப்பாரானால் அப்போது இதிலிருந்து நாம் ஒரு நாள் ஒருபோது நாம் தப்பிக்க முடியாது. என்னதான் நாம் பைபிள் வாசித்தாலும் ஆராதனைக்குள்ளே வந்தாலும் ஆவிக்குரிய மகனாய் மகளாய் காணப்பட்டால் கூட இந்த சரீரமானது இந்த உலகத்துக்கு சார்ந்த சரீரமாக இருக்கிறபடினால், இந்த சரீரமானது தாயின் கருவிலே பிறக்கும் போது பாவத்தில் பிறந்திருக்கபடினால் இந்த சரீரத்தில் ஒரு நாள் ஒரு நாளும் பரிசுத்தத்தை இந்த சரீரத்தை நாம் பார்க்கவே முடியாது. ஆமென். ஆவி ஆத்மா தான் பரிசுத்தமாக இருக்க முடியாது, தவிர சரீரம் ஒரு நாள் ஒருபோது பரிசுத்தமாக இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாது? ஆண்டவர் நம் சரீரத்தை மீட்கவில்லை, கர்த்தர் நம்முடைய ஆவி ஆத்மாவை தான் கர்த்தர் மீட்டார். தேவன் வரும்போது நமக்கு மீண்டுமாக அவர் புதிய சரீரத்தை தான் கொடுப்பார். ஆமென். இது எப்படிப்பட்டது? இது பாவத்தில், தாயின் கருவியில் பாவத்தில் உருவான இந்த சரீரமாக இருக்கிறபடினால் இந்த உலகத்தில் வாழும்போது நிச்சயமாக என்ன முடியாதுன்னா நியாயப்படி நாம் நடக்க முடியாது என்று வேதம் கூறுகிறது. நியாயப்படி நாம் நடக்க முடியாமல் காணப்பட்டால் கூட ஆண்டவர் கிருபையாக நியாயப்படி நடக்கும்படியாக தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை கிருபையாக நடத்துகிறார். ஆமென்.
அல்லேலூயா. இந்த உலகத்தில் நியாயப்படி நடப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம். ஜனங்களோடு கூட நியாயப்படி நடப்பது கஷ்டமான காரியம். உறவுகளோடு கூட நியாயப்படி நடப்பது கஷ்டமான காரியம். ஆனால் கூட நியாயப்படி நடப்பது கஷ்டமான காரியமாக இருந்தால் கூட உனக்குள்ள இருக்கிறவர் நியாயப்படி நடக்கும்படியாக ஒவ்வொரு நாளும் கிருபையாக உன்னை நடத்த நல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒருத்தர் யாராவது நம்மை பார்த்து உங்களை பார்த்து பேசும்போது நம்முடைய உள்ளம் சொல்லுகிறது எப்படியாவது அவங்களை பழி வாங்க வேண்டும் என்று உள்ளம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் கூட ஆண்டவர் நமக்குள் இருக்கிறபடி என்ன சொல்றார்? அவளை மன்னிக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு போதிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஆமாம் சொல்லலாமா? ஆண்டவர் மட்டும் ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீரானால் ஒரு 10% ஜெயிலில் இருப்பீங்க. 20% டெய்லி போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போடுவீங்க. மீதி 30 பேர் மேலே குற்றப்பத்திரிகை இருக்கும். கர்த்தர் நம்மை கிருபையாய் நம்மை ரட்சித்தார். ஆமென். குற்றவாளிகளாக இருக்க வேண்டிய நம்மை ஆண்டவர் நம்மை நீதிமானாய் மாற்றினார். ஆமென். யோசிச்சு பாருங்க, 30 வருஷத்துக்கு முன்னே இந்த இடம் எப்படி இருந்தது? அல்லேலூயா. 30 வருஷத்துக்கு முன்னே ஆட்டோக்காரன் பிரிட்ஜில் இறக்கிட்டு போயிடுவான் எங்களை. நான் உள்ளே வரமாட்டேன் சார், 7 மணி ஆயிடுச்சு. ஆமென். இங்கே வெளிச்சம் வந்தது. இப்போது 12 மணி கூட மேலே டாக்டர்லாம் வராங்க. ஆமென். 12-1 மணிக்கு மேலே அந்த பொம்பளை பசங்கள்லாம் வந்து டாக்டர்லாம் வராங்க. என்ன சொல்கிறாங்க? இந்த இடம் பாதுகாப்பான இடமாய் காணப்பட்டது. ஆண்டவர் எங்கே வருகிறாரோ அங்கே வெளிச்சம் வருகிறது. தேவன் எங்கே வருகிறாரோ அங்கே 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 பாதுகாப்பு இருக்கிறது. தேவன் எங்கே வருகிறாரோ அந்த இடத்தை தேவன் பரிசுத்தப்படுத்துகிறார். ஆமென். நம்ம சொல்லுவோமா? பக்கத்தில் பாருங்கள் யார் இருக்கிறாங்க. ஏன் அப்படி பார்க்குறீங்க? சந்தோஷமாக பாருங்கள், யோசிச்சு பாருங்கள் எப்படிலாம் நாம் இருந்தோம். கர்த்தர் எவ்வளவாய் நம்மை மாற்றினார். ஆமென். அப்படியே நாம் இருந்து போமான் அதை விட மோசமாக இருப்போம். மோசமாக இருந்த நம்மை கர்த்தர் கிருபையாய் இப்போது உயரத்திலே நம்மை கொண்டு வந்து நிறுத்தினார். ஆமென். அதனாலே நான் தகாதது ஒன்று செய்யவில்லை என்று ஒரு நாள் ஒருபோது சொல்லவே கூடாது. ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு சித்தமில்லாத காரியங்களை செய்தால் கூட ஆண்டவர் நம்மை கிருபையாய் மன்னிக்க நல்லவராய் இருக்கிறார். உங்கள் எண்ணத்தில் ஒரு நாள் இந்த இடம் அந்த எண்ணம் வரக்கூடாது. நான் நீதிமான இருக்கிறேன், நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் சர்ச்சுக்கு போடுறேன், நான் பாட்டு பாடுறேன், பிரசங்கம் பண்ணுறேன், மியூசிக் வாசிக்கிறேன், நான் பரிசுத்தமாக நீதிமான் என்று அந்த கான்செப்ட் வரக்கூடாது. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நீதிமானாக பரிசுத்தமானாக கிருபையாக தேவன் நம்மை நடத்த அவர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் எழுந்திருக்கும் போது நாம் சொல்ல வேண்டிய ஆண்டவரே, நான் அநீதிமானாக இருந்தேன், என்னை நீதிமானாய் மாற்றி இன்னொரு நாளே எனக்கு கூட்டி கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் என்று ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பதாக அறிக்கை செய்கிற மகனாய் மகளாய் நாம் இருக்க வேண்டும். வேதம் நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. வேகம் போகலாம். அடுத்த வசனம் ப்ளீஸ், முடிக்கலாம். ஒரு 5 minutes 10 minutes. இயேசுவை நோக்கி ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். அவர் ஒரு ராஜா என்பதை அவன் புரிந்து கொண்டான். என்ன சொல்றான்? ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். ஆமென். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? முதல்ல தன்னை பாவி என்று ஒப்புக்கொண்டான். குற்றம் செய்தோம் என்று உண்மையாக அறிக்கை செய்தான். இப்போது என்ன சொல்றான்? ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திலே வரும்போது என்னை நினைத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாரும் என்ன செய்வாங்க? அவங்க சொன்ன சொல்லை மறந்து போவாங்க. ஆனால் கூட ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார். ஏன் பொய் சொல்ல மாட்டார்? அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனம் மாற அவர் மனுபுத்தன் அல்ல. இவன் கேட்குறது ஒரே ஒரு கால் என்ன கேட்குறான்? ஆண்டவர் எனக்கு விடுதலை தார் என்று கேட்கல, ஆண்டவரை என்னை விடுவிக்க வேண்டி கேட்கல. அவன் கேட்ட ஒரே ஒரு ஆண்டவரை உங்களுடைய ராஜ்யம் வரும்போது அதில் என்னை நினைத்தல்லும் என்று இயேசு பார்த்து அந்த குற்றவாளி கேட்குறான். அடுத்து அப்பொழுது போடலாம் ப்ளீஸ். அடுத்து இயேசுவை நோக்கி இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு நான் சொல்கிறேன். அல்லேலூயா. ஆமென். அவனை பார்த்து ஆண்டு சொல்கிறார், என்னோட ராஜ்யம் வரும்போது மட்டுமல்ல, இன்றைக்கு நீ இறக்க போகிறாய், இன்றைக்கு இறக்கும் போது இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று ஆண்டவனுக்கு வாக்கு கொடுக்கிறான்.
ஆண்டவரை 100க்கு 100 நம்புகிற மகனாய் மகளாய் நம்புகிறோமானால் கர்த்தர் ஏதோ இன்னும் கடந்த வரப்போகிற நாட்களில் நம்ம ஆசீர்வதிப்பார் என்ற தேவன் ஆண்டவர் விசுவாசிக்கிற மகனாய் மகளாய் நம்புகிறோமானால், தேவனோடு கூட நடக்கிற மகனாய் மகளாய் நம்புகிறோமானால், நமக்கு வரப்போகிற நாட்களில் ஆசீர்வதிக்கிற தேவன் இப்போது இந்த மாதத்தில் கூட நம்ம ஆசீர்வதிக்க வராலே கூடும் என்று வேதம் அறிவிப்பு நமக்கு நினைவு கூறுகிறது. ஆமென். பேச்சுவார்த்தைலாம் முடியுது. பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு அப்போது பகல் 3 மணி, அடுத்த வசனம் முடிக்கலாம். அப்போது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரம், 1ஆம் நூற்றாண்டு 6ஆம் மணி நேரம் என்றால் அப்போது நம்முடைய கிளாக் படி 3 மணி. அப்போது 6ஆம் மணி நேரமாக இருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமியிலே அந்தகாரம் ஒன்றாயிற்று. அப்போது பகல் 3 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று, ஒரே இருளாயிற்று. உலகம் முழுதுமாக இப்போது பிசாசு கட்டவிழ்க்கப்படுகிறான். ஆண்டவராக இருக்கிற இயேசுவர் தோற்று போனார் என்ற அந்த சந்தோஷத்தில் பார்க்குறோம். உலகம் கட்டவிழ்க்கப்படுகிறது. இருள் இந்த உலகத்தில் வந்தது. எப்படி ஆதியில பார்க்கும், ஆதியிலே இந்த அங்கே இருள் இருந்தது, அந்த இருள் மேலே தேவாவியானவர் அசைவாடினால் வசனம் இருக்கிறது. அதே போல இப்போது இருள் அங்கு கட்டவிழ்க்கப்படுகிறது, பிசாசு அங்கு கட்டவிழ்க்கப்படுகிறான். அடுத்தது சூரியன் இருளடைந்தது. தேவாலய திரைச்சீலை நடுவிலே 2ஆய் பிளந்தது. உலகத் தோற்றம் முதல் இதுவரைக்கும், உலகத் தோற்றத்தில் இருந்து இதுவரைக்கும் இருளடையாத சூரியன் இப்போதான் முதல் முறையாக இருளடைந்தது. உலகத் தோற்றம் முதல் இருளடையாத சூரியன் இப்போதான் முதல் முறையாக இருளடைந்தது என்று வாசிக்கிறோம். இருளடைந்த உடனே பார்க்கும், இருளடைந்த உடனே அப்போது தேவாலயத்தில் திரைசேலை என்ன பார்க்குறோம், கீழிருந்து 2 பக்கமாக, கீழே இல்லை மேலிருந்து 2 பக்கமாக அந்த திரைச்சேலை 2ஆக கிடந்ததாக வேதம் கூறுகிறது. இப்போது நடக்கிறது இங்கே என்ன பார்க்குறோம், இங்கு ஆண்டவராக இருக்கிற இயேசு இங்கே அந்த கொல்கத்தாவில் இருக்கிற அந்த கபால மலையில் அவர் அங்கே நடக்கிற அந்த காட்சி பார்க்குறோம். இங்கே இந்த ஆவிக்குரிய போராட்டம் நடக்கும் போது அப்போது உலகம் முழுவதுமாக இருள் வருகிறது. உலகம் முழுவதுமாக இருள் வரும்போது அப்போது தேவாலயம் பார்க்குறோம், அங்கே சர்ச்சில் பார்க்குறோம், அங்கே திருச்சபையில் பார்க்குறோம். அந்த திருச்சபைக்குள்ள ஒரு பெரிய ஒரு திரைச்சீலை, ஒரு ஸ்க்ரீன் ஆனது அங்கே மேலிருந்து கீழாக 2ஆக அது கீழ்ந்ததாக வேதம் கூறுகிறது. அப்போது உள்ளிருக்கிற மகா பரிசுத்தமாக இருக்கிற பரிசுத்த ஸ்தலமானது எல்லோருக்கும் காட்சி கொடுக்கும்படியாக அங்கே தேவன் அப்போது தரிசனமாகிறார். ஆமென். இதுவரைக்கும் பரிசுத்த ஸ்தலத்தில் யார் போக முடியும்? அப்படிப்பட்ட அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் நீரும் நானும் போகத்தக்கதாக அந்த திரைச்சேலை 2ஆக கிழிக்கப்பட்டதாக வேதம் கூறுகிறது. ஆண்டவர் எப்படி இந்த உலகம் இருளடைந்ததோ அதே போல ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை இருளடைந்த வாழ்க்கை. எல்லாம் இருந்தும் அவர் இல்லை என்றால் எதுவுமே இல்லை. ஆமென். இயேசுவோடு இருக்கிற வாழ்க்கை தான் சந்தோஷமான வாழ்க்கை. எல்லாம் இருந்தும் அவர் இல்லைன்னு சொல்லுவோமானால் அப்போது அதில் ஒன்று கிடையாது. ஏசு இல்லாத வாழ்க்கை, பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், வீடு இருக்கலாம், வேலை இருக்கலாம், வருமானம் இருக்கலாம், கூட ஏசு இல்லாத வாழ்க்கை வாழ்க்கை இருளடைந்த வாழ்க்கை. ஆண்டவராக இருக்கிற இயேசு உன்னோடு கூட இருப்பாரானால் அப்போது உன் வாழ்க்கையில் இருள் வந்தால் கூட அந்த இருளை கத்தரிச்சமாக வெளிச்சமாய் மாற்ற கர்த்தர் நல்லவராக இருப்பார். நல்லவராக இருப்பாரா? நிச்சயமாக நல்லவராக இருப்பார். ஆமே. இப்படி சொல்லிட்டு என்ன சொல்றார் கடைசி, இயேசு பிதாவை நோக்கி உம்முடைய கையிலே ஆவியை ஒப்புக் கொடுக்க மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி அவர் ஜீவனை விட்டார். ஆமென். அல்லேலூயா. அவர் கடைசியாய் மரிக்கும் போது அவர் கடைசியாக சொன்ன வார்த்தை பார்க்குறோம், பிதாவே உம்முடைய கைகளை என்னுடைய ஆவியை ஒப்புக் கொடு என்று மகா சத்தமாய் அவர் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி அவர் ஜீவனை விட்டார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆமாம் சொல்லலாமா? அல்ல சொல்லுவோமா? அவர் ஜீவனை விட அவருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கிறது. ஆமென். அவர் ஜீவனை விட அவருக்கு தான் அதிகாரம் இருக்கிறது. ஜீவனை எடுக்கவும் அவருக்கு அதிகாரம் உள்ளதாக வேதம் கூறுகிறது. ஆமென். ஆனால் நமது ஜீவன் மேலே நமக்கு அதிகாரம் இல்லை. நம்முடைய ஜீவன் மேலே ஆண்டவராக இருக்கிற இயேசுக்கு தான் அதிகாரம். ஆனால் அவர் ஜீவனுக்கு அவர் மேலே தான் அதிகாரம் என்று வேதம் கூறுகிறது. ஆமென். இப்படியாக என்ன பார்க்குறோம், அவர் கடைசியிலே தன் ஜீவனை பிதா கையில் ஒப்பு கொடுத்தார். ஆமென். இருக்கிறீங்களா? கரங்களை கத்திர சத்தம் பண்ணுவோமா? சில அடக்காரங்கள்லாம் நாங்கள் போகிறோம்ல, போகும்போது அடக்காரெல்லாம் முடிஞ்ச பிறகு சொந்தக்காரெல்லாம் பேசுவாங்க. பேசும்போது பாஸ்டர் ஆச்சு சீக்கிரம் போயிடக்கூடாது, கொஞ்சம் இருக்கணும். அப்போ பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? பாட்டி ஒரு 6 சவரம் போட்டுச்சுல, செத்துரும் போது என்கிட்ட தான் கொடுக்க சொல்லுவாங்க.
இன்னொருத்தர் சொல்லுவாங்க, தாத்தா எனக்கு கிராமத்தில் ஒரு 4 ஏக்கர் வச்சார், அவர் கடைசி ஆசை என் பேரில் தான் எழுதணும். இப்படி கல்லறையில் நடக்கிற ட்ராமா பார்க்குறோம். இங்கே பார்க்குறோம், அவர் கடைசியில் தன் ஜீவனை பிதா கையில் ஒப்பு கொடுக்குறார். ஆமேன். நம்முடைய ஜீவன் யார் கையில் இருக்குது? ஆமேன். உன் ஜீவன் அவர் கையில் இருக்குமானால் கடைசி வரைக்கும் உன்னை கர்த்தர் கிருபையை பாதுகாப்பார். உன் ஜீவன் அவர் கையில் இருக்குமானால் உன் சுகத்தோடு பலத்தோடு நடத்துவார். உன் ஜீவன் அவர் கையில் இருக்குமானால் எந்த விதமான சத்ருவோ சாத்தானோ தொடராதபடி கர்த்தருனை பாதுகாக்க நல்லவராக ஆமென். நம்முடைய ஜீவன் நம்முடைய கையில் இருப்பதை காட்டில் ஒவ்வொரு நாள் ஆண்டவரே என் ஜீவன் கையில் தான் ஆண்டவர் இருக்கிறது. என்னை ஆண்டவர் சுகத்தோடு பலத்தோடு ஆசீர்வாதத்தோடு ஆரோக்கியத்தோடு நீடித்த நாட்களாய் வாழ எனக்கு கிருபை தாரும் என்று ஒவ்வொரு நாளும் ஜபிக்கிற மகனாய் மகளாய் விருப்பமானால் அப்போது உன் ஜீவனை அவர் காத்துக்கொள்ள அவர் நல்லவராக இருப்பார். ஆமென். நம்ம சொல்லலாமா? அதனால் விசுவாசிகளை இருக்கிற நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? இந்த காலையிலே புனிதர் இருந்தார், அதனால்தான் அது புனித வெள்ளியாய் மாறிடுது. நம்முடைய ஜீவன் யார் கையிலே? ஆண்டவரை நம்பி நடக்கிற மகனாய் மகளாய் நம்ம விருப்பமானால் எங்கிருந்தாலும் பாதுகாப்பார். ஆட்டோவில் போனாலும் பாதுகாப்பார், 2 வீலரில் போனாலும் பாதுகாப்பார், 4 வீலரில் போனாலும் பாதுகாப்பார், ட்ரெயினில் போனாலும் பாதுகாப்பார், கப்பலில் போனாலும் பாதுகாப்பார், விமானத்தில் போனாலும் பாதுகாப்பார். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எங்கிருந்தாலும் கூட உன்னை பாதுகாக்க கர்த்தர் நல்லவராக இருப்பார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிக்கட்டும்.